என் செல்வங்களுக்கு வணக்கங்கள். எங்கிருந்தாலும் வாழ்க. எங்கே இருக்கிறீங்கோ குழந்தைகளே? உங்களுடைய உறவினர் வீட்டில் இருக்கிறீர்களா, அல்லது உங்கள் உறவினர் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? கோடைக்காலம், எங்கிருந்தாலும் வாழ்க. நீங்கள் நமது உறவினர் வீட்டுக்கு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைப்பதை விட, தன் உறவினர்களை நமது வீட்டுக்கு வரவழைத்து அவர்களோடு சந்தோஷமாக இருக்கலாம். அவர்கள் விரும்பி நம்மை அழைத்தால் நாம் அவர்களுடைய வீட்டில் போய் சந்தோஷமாக காலத்தை 1-2 தினங்களை கழித்துவிட்டு வரலாம். நம்மை அழைப்பார்களா என்று எதிர்பார்க்காதீர்கள். நாம் அவர்களை அழைப்போம். அவர்கள் நம்மை அழைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஒருவரோடு ஒருவர் சிறிது நேரம் சந்தோஷமாக இருந்ததே போதும். நாம் இங்கே இருந்தால் என்ன, அவர்கள் இங்கே இருந்தால் என்ன, நாம் அங்கே இருந்தால் என்ன. அப்படி அவர்கள் உங்களை அழைத்தால் நீங்கள் செல்லுங்கள். சில நாட்கள் அவர்களோடு சந்தோஷமாக இருந்துட்டு வாருங்கள். நாம் செய்ய வேண்டியது, நாம் அவர்களை அழைக்க வேண்டும். ஓகே, அப்படி அழைத்து எல்லோரும் ஒன்றாக சந்தோஷமாக கலகலப்பாக இருந்து நல்ல சமையல் உணவுகளை தயாரித்து, ஏழ்மையான உணவு இருந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷமாக ஒருவரோடு ஒருவர் உணவை பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டுவிட்டு அவர்கள் வீட்டுக்கு செல்லட்டும், நாமும் வருவோம். ஓகே செல்வங்களே, இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த கோடை காலத்தில் நமது உடன்பிறப்பு சகோதரர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், நம்மை அவர்கள் அழைப்பார்களா, நம்ம எப்போது போகலாம் என்று எதிர்பார்க்காதீர்கள். நாம் அவர்களை அழைப்போம். அதற்கு நன்றி கடனாக, அல்லது அவர்கள் நம்மை அழைத்து அவர்கள் வீட்டில் சில நாட்கள் இருக்க விரும்பி அழைத்தால் அப்போது நாம் அங்கே போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம். நாம் அங்கே போகவில்லையே, வெளியூருக்கு போகலையே, அப்பா அம்மா கூட்டின்னு போகலையே என்று கவலைப்படாதீங்க. வீட்டில் மற்ற இடங்களிலே இருப்பதை விட தன்னுடைய பெற்றோர்களோடு நாம் இந்த கோடை காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்கலாம். ஓகே சொல்லுங்களே, விடுமுறை நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள். ஓகே.